Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 5 continuity and differentiability ல derivatives of functions in parametric form. So parametric formல இருக்கிற functionsக்கு எப்படி derivative கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். So first parametric formனா என்னன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம explicit functions and implicit functionsலாம் படிச்சிருப்போம். Explicit means the dependent variable y can be separated to one side of the equation. ஓகேவா, y equal to னு எழுதலாம். And implicit means அந்த மாதிரி எழுத முடியாது, நம்மளால y equal to னு எழுத முடியாது. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், parametric form of equations. ஸோ parametric formல functions எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா x equal to some function of some other variable னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே t னு எடுத்திருக்கேன், f of t a function of t ஆ இருக்கும் and y equal to some other function of t. ஓகேவா, g of t ஆ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது this is called the parameter. ஓகேவா, the third variable இங்கே இன்க்ளூட் ஆகுது இல்லையா, x and y தவிர இன்னொரு வேரியபிள் நம்மளுக்கு வருது, அதுதான் நம்மளுக்கு parameterனு சொல்கிறோம். ஓகேவா, அது என்ன வேலை பார்க்குது, நம்மளுக்கு x and yக்கு ஒரு bridge மாதிரி வேலை பார்க்குது. ஓகேவா, that is setting a relationship between x and y. ஓகேவா, ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் பார்க்கணும், dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dx மீன்ஸ் என்னது, the rate of change of y with respect to x. ஓகேவா, x சேஞ்ச் ஆக ஆக y எப்படி சேஞ்ச் ஆகுது, rate of change, அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ x and yக்கு ரிலேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு இது கண்டுபிடிக்க முடியும், dy by dx. ஸோ பாருங்கள், இங்கே டைரக்ட் எதுவுமே ரிலேஷன் கிடையாது, பட் somehow t is related to x and t is also related to y. So we can say that x and y are related to each other. For example, நீங்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, a is related to b and a is related to c இருந்துச்சுன்னா b and c are also related. ஓகேவா, ரிலேஷன்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே t வந்துட்டு related to x and t is also related to y. So x and y are related to each other. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் சொன்னேன் t வந்துட்டு it is acting as a bridge. ஓகேவா, to connect between x and y. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம dy by dx, that is derivative எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் dx by dt கண்டுபிடிப்போம். ஓகேவா, that is differentiating x with respect to t. ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் f of t நம்ம differentiate பண்ணுவோம் with respect to t. ஸோ அது என்ன ஆயிரும், f dash of t ஆயிரும். and again y நம்ம differentiate பண்ணுவோம் with respect to t. ஸோ அது என்ன ஆயிரும், g dash of t ஆயிரும். ஓகேவா, then dy by dx எப்படி எழுதலாம், dy by dt divide by dx by dt. ஓகேவா, that is g dash of t divide by f dash of t and provided that this f dash of t is not equal to 0. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் denominator எப்பவுமே 0 இருக்கக்கூடாது. so this should not be equal to 0. ஓகேவா, next okay, t is called the parameter here. ஓகேவா, t என்ன சொல்வாங்க, parameter. ஓகேவா, which is connecting x and y here. ஓகேவா, ஸோ இங்கே வரப்போகிற ஆன்சரும் நம்மளுக்கு இந்த பேராமீட்டரோட ஃபார்மில் தான் வரும், எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மில் வராது. dy by dx என்ன ஃபார்மில் வரும், t ஃபார்மில் தான் வரும். ஓகேவா, இட் இஸ் அ இக்குவேஷன் ஆஃப் tல தான் வரும். ஓகேவா, ஃபங்க்ஷன் ஆஃப் t தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 36 பாருங்கள், x ஈக்குவல் டு a இன்டூ தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா அண்ட் y ஈக்குவல் டு a இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx. ஓகேவா, ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம், யூசிங் திஸ் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் dy by dt வேணும் அண்ட் dx by dt வேணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், dx by, ஓகே இங்கே பேராமீட்டர் இங்கே t இருந்துச்சு, பட் இங்கே என்னது பேராமீட்டர் உங்களுக்கு தீட்டா. ஓகேவா, புரிஞ்சுதா, ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ dx by d தீட்டா என்ன ஆயிரும், இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் a வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ d by d theta of theta plus sin theta. ஓகேவா, ஸோ now since differentiation is a linear property, it can be written as a into d by d theta of theta plus d by d theta of sin theta. ஓகேவா, புரிஞ்சுதா, ஸோ அடிஷனில் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆயிரும், a இங்கே காமனாக இருக்குது, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஓகேவா, ஸோ dx by dx பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். ஸோ இட் கெட் கேன்சல் அண்ட் இட் இஸ் 1. ஓகேவா, புரிஞ்சுதா, தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இஸ் 1 ப்ளஸ் sin தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் என்னாகும், cos தீட்டா. புரிஞ்சுதா, அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா என்னாகும், d தீட்டா பை d தீட்டா, அது கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஸோ என்ன வந்துச்சு, a இன்டூ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ அதே மாதிரி இங்கே dy by d தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இது என்ன ஆகும், dy by d தீட்டா ஈக்குவல் டு, இங்கேயும் a காமனாக வெளியே எடுத்துடலாம், அண்ட் d by d தீட்டா ஆஃப் 1 மைனஸ் d by d தீட்டா ஆஃப் காஸ் தீட்டா எழுதிக்கலாமா அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இது என்ன ஆயிரும், a வெளியே காமனாக இருக்குது, புரிஞ்சுதா,
நான் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். a is common, a is a constant, ஸோ வெளியே எடுத்துக்கிறேன். தென் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 மைனஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் தீட்டா. ஸோ 1ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆயிரும், மைனஸ் காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ தீட்டா இருக்குது, இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு டி தீட்டா பை டி தீட்டா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ a sin தீட்டா. ஸோ புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் dy by dx அக்கார்டிங் டு த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன இருக்குது? dy by dt ஹோல் டிவைட் பை dx by dt. ஓகேவா? ஸோ இங்கே dt கேன்சல் ஆகிடும், அதனால dy by dx அப்படின்னு கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்முலா. ஓகேவா? dy by dx இஸ் அ டேர்ம் அண்ட் dx by dt இஸ் அ டேர்ம். ஓகேவா? ஸோ இங்கே டீக்கு பதிலாக நம்ம தீட்டா எடுக்கிறோம், ஸோ இது தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும்? dy by d theta is a sin theta whole divide by dx by d theta என்னது? a into 1 plus cos theta. now a cancel ஆயிடும். ஓகேவா? now இப்போ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ட்ரிக்னோமெட்ரியில். sin 2 theta is 2 sin theta cos theta. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஹாஃப் ஆங்கிள் தான் இங்கே எடுக்கிறோம். இங்கே 2 thetaனா இங்கே theta and theta எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே சைன் தீட்டா இருக்குது. ஸோ ஓகேவா? தீட்டாவோட ஹாஃப் ஆங்கிள் இஸ் தீட்டா பை 2. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா? 2 sin தீட்டா பை 2 அண்ட் காஸ் தீட்டா பை 2. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இதோட ஹாஃப் ஆங்கிள் தான் இங்கே எடுப்போம். அதே மாதிரி தீட்டாவோட ஹாஃப் ஆங்கிள் இஸ் தீட்டா பை 2. நான் அகெயின் இங்கே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த 1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ என்னாகும்? 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா இஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக? ஸோ இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ 2 தீட்டா இருந்துச்சுன்னா தீட்டா எழுதுவோம், தீட்டா இருந்துச்சுன்னா தீட்டா பை 2 ஹாஃப் ஆங்கிள்ஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. நவ் 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் இங்கே இந்த காஸ் தீட்டா பை 2 அண்ட் இங்கே ஒரு காஸ் தீட்டா பை 2 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது மிச்சம்? sin theta by 2 divide by cos theta by 2 and it is tan theta by 2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் dy by dx. புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் 37. x பவர் 2 by 3 plus y பவர் 2 by 3 equal to a பவர் 2 by 3. ஸோ இது வந்துட்டு பேராமெட்ரிக் ஃபார்மில் இல்லை. ஸோ நீங்கள் இதை டேரெக்டாக கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அகெயின் dy by dx தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு dy by dx கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் இங்கே நம்ம இது பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். தென் அதை பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன எடுத்திருக்காங்க? x ஈக்குவல் டு a cos cube theta and y ஈக்குவல் டு a sin cube theta. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆயிரும்? எக்ஸோட வேல்யூ a cos cube theta டு த ஹோல் பவர் என்னது 2/3 இருக்குது. ப்ளஸ் y என்ன எடுத்திருக்கோம்? a sin cube theta டு த ஹோல் பவர் 2/3 and equal to a to the power 2/3 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிடுது? இது பிரித்து எழுதிக்கலாமா? a to the power 2/3 and இங்கே என்ன இருக்குது? காஸ் தீட்டாவோட க்யூப் இருக்குது. ஓகேவா? காஸ் க்யூப் தீட்டா மீன்ஸ் காஸ் தீட்டாவோட க்யூப் அண்ட் இதுக்கும் பவர் 2/3. புரிஞ்சுதா? எக்ஸ் ஒய்க்கு பவர் சம் என்னா எக்ஸ்க்கு பவர் n ஒய்க்கு பவர் n அப்படி எழுதிக்கலாம்ல. எக்ஸ் ஒய்க்கு ஹோல் பவர் n. ஸோ இட் கேன் பி ரிட்டன் as x பவர் n இன்டூ ஒய் பவர் n. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். a cos cube theta ஹோல் பவர் 2/3 இருந்துச்சு. ஸோ நான் ஏக்கு பவர் 2/3 இன்டூ காஸ் cube theta that is cos theta ஹோல் கியூப் டு த பவர் 2/3ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எழுதிக்கலாம். a to the power 2/3 இன்டூ sin theta ஹோல் கியூப் டு த பவர் 2/3. ஓகேவா? அண்ட் இங்கே என்ன இருக்குது? a to the power 2/3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன ஆகுது? இந்த 3 அண்ட் 1/3 கேன்சல் ஆகிடுது. இங்கேயும் அதே மாதிரி 3 1/3 கேன்சல் ஆகிடுது. பவர் புரிஞ்சுதான்? ஸோ என்ன ஆயிடுது? a பவர் 2/3 காமனாக எடுத்துக்கிறேன் ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து. ஸோ என்ன மிச்சம் இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக? காஸ் தீட்டாக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இட் கேன் பி ரிட்டன் as காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி சைன் தீட்டாக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? 3 and 1/3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிட்டேன். அண்ட் நம்மளுக்கு தெரியும் cos square theta plus sin square theta is 1. ஓகேவா? ஸோ a to the power 2/3 into 1 is equal to a to the power 2/3. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸோட வேல்யூ இதை எடுத்துட்டோன்னா அண்ட் ஒய்யோட வேல்யூ இதை எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? திஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் த வேல்யூ ஆஃப் x and y. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? திஸ் இஸ் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஓகேவா? இது நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். தென் இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கிவன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மில் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்
dx by d theta கண்டுபிடிப்போம் கரெக்டா. ஸோ dx by d theta is what? a ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். then d by d theta of cos cube theta ஓகேவா. ஸோ cos cube theta means a அப்படியே வச்சுக்கலாம். cos thetaக்கு whole power 3 ஓகேவா. ஸோ 3 கீழே வந்துடும் and cos theta என்ன ஆயிரும்? cos square theta ஆயிரும் ஓகேவா. cos cube theta என்ன ஆயிரும்? cos square theta ஆயிரும். இது புரிஞ்சுதா? சம் எக்ஸ்க்கு பவர் ஃபார் எக்ஸாம்பிள் இதை டீன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. டி ஓகே இங்கே பவர் 3 இருக்குது, இப்படி எழுதிக்கலாமா? cos cube thetaவை cos thetaக்கு ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ cos thetaவை நீங்கள் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டி பவர் 3 டி க்யூப்க்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது? 3t ஸ்கொயர் கரெக்டா. ஸோ 3t ஸ்கொயர் வாட் இஸ் டி? cos theta இஸ்க்கு ஸ்கொயர் ஓகேவா இன்டூ dt by d theta கரெக்டா. ஸோ d by d theta of cos theta again. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது என்ன ஆயிரும்? இது 3aன்னு எழுதிக்கலாம் அண்ட் இதை cos square thetaன்னு எழுதிக்கலாம் அண்ட் cos thetaவோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin theta ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 3a cos square theta into sin theta ஓகேவா. அதே மாதிரி dy by d theta கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இங்கே என்ன இருக்குது? a sin cube theta ஓகேவா. ஸோ a வெளியே எடுத்துக்கலாம். d by d theta of sin cube theta எப்படி எழுதிக்கலாம்? sin thetaக்கு ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா? ஸோ sin theta அகெயின் டீன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. திஸ் இஸ் டி, a எப்படி வச்சுக்கலாம். ஸோ டீயோட டிஃப்ரென்சியேஷன் டி க்யூபோட டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும்? டி க்யூப்க்கு 3t ஸ்கொயர் 3 இன்டூ டி இஸ் வாட்? sin theta ஓட ஸ்கொயர் ஓகேவா இன்டூ d by d theta of sin theta கரெக்டா இன்டூ dt by dx பண்ணுவோம்ல அதே தான் ஓகேவா. இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறோம், அதனால கீழே தீட்டா வரும். தென் 3a அப்படியே எழுதிக்கலாம். இது sin square theta ஆயிரும் and differentiation of sin theta is cos theta. So this is dy by d theta and dx by d theta. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். dy by dx equal to dy by d theta divide by dx by d theta ஓகேவா. So this is what? 3a sin square theta cos theta whole divide by minus 3a cos square theta sin theta ஓகேவா. ஸோ 3a கேன்சல் ஆகிடும். சைன் ஒரு சைன் அண்ட் இந்த சைன் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த cos theta ஒரு cos theta கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? sin theta by cos theta which is equal to tan theta ஓகேவா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே சாரி, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருந்துச்சு, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குல்ல, அது இங்கே மைனஸ் அண்ட் இது மைனஸ் tan theta ஓகேவா. பட் நம்ம தான் இந்த பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம தான் எடுத்தோம். பட் கிவன் கொஸ்டின் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மில் தான் வேணும். ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் tan theta இருக்குது இல்லையா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம். நவ் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் என்ன எடுத்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு a cos cube theta. ஸோ எக்ஸ் டு த பவர் 1/3 எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அது என்ன ஆயிரும்? a to the power 1/3 into cos cube theta to the power 1/3 ஓகேவா. ஸோ எக்ஸ் டு த பவர் 1/3 என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? a to the power 1/3 into cos theta கரெக்டா. புரிஞ்சுதா? இந்த 3 and 1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் cos theta. அதே மாதிரி ஒய்யோட பவர் 1/3 என்ன வரும்? a to the power 1/3 sin theta வரும் கரெக்டா. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். y is என்ன எடுத்தோம்? a sin cube theta. ஸோ y to the power 1/3 is a to the power 1/3 sin theta வரும் நம்மளுக்கு. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? sin theta by cos theta இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே போட்டுடலாம். என்ன வந்துடும்? மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். sin thetaக்கு பதிலாக என்ன போடலாம்? y to the power 1/3 divide by a to the power 1/3 எழுதிக்கலாமா. இந்த a to the power 1/3 கீழே போயிடும். ஸோ y to the power 1/3 divide by a to the power 1/3 ஓகேவா. ஹோல் டிவைட் பை இப்போ cos thetaவோட வேல்யூ என்னது? x to the power 1/3 ஹோல் டிவைட் பை a to the power 1/3. ஸோ இப்போ a to the power 1/3 a to the power 1/3 கேன்சல் ஆகிடும் ஓகேவா. ஸோ என்ன மிச்சம் இருக்கும் நம்மளுக்கு? மைனஸ் ஆஃப் y to the power 1/3 divide by x to the power 1/3. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் cube root of y by x எழுதிக்கலாமா. Okay, 1/3 means cube root ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் minus cube root of y by x. Next we move on to the exercise 5.6. Question number 1 பாருங்க. If x and y are connected parametrically by the equations without eliminating the parameter, find dy by dx. ஓகேவா. ஸோ இங்கே parameter என்னது நம்மளுக்கு t. ஸோ without eliminating t நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? dy by dx ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ எப்படி பண்ணுவோம்? நம்ம dx by dt ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். dx by dt
that is differentiating this equation with respect to t, okay va. So 2a is a constant, okay va. A எப்பவுமே constant, a b c எல்லாம் constant and t is always parameter. T theta அந்த மாதிரி வந்துச்சுனா அது parameter, so confuse ஆயிக்காதீங்க, okay va. A is not the parameter, a is the constant. So d by dt of t square, okay va. T square ஓட differentiation என்னது 2t, okay va. So it is எப்படி எழுதிக்கலாம் 418 எழுதிக்கலாமா dx by dt. Now dy by dt find பண்ணிக்கலாம். So இது அதே மாதிரி தான், a is a constant, so d by dt of t to the power 4. So இதோட differentiation என்னாகும், a அப்படியே இருக்கும், t to the power 4 க்கு 4t to the power 3, okay va. புரிஞ்சுதா, இது இந்த power கீழ வந்துரும் and power இங்க -1 ஆயிரும், okay va, reduced by 1, so 4t cube. So இது எப்படி எழுதிக்கலாம் 4at to the power 3, okay va. Now dy by dx equal to dy by dt divide by dx by dt. So இது எப்படி எழுதிக்கலாம் 4at cube divide by 4at. So இங்க 4a 4a cancel ஆயிரும் and t ஓட power என்ன ஆயிரும், it is reduced by 1, so என்ன ஆயிரும் t square, okay va. So this is the final answer. So next one பாருங்க, question number 2, x equal to a cos theta and y equal to b cos theta, okay va. So அதே மாதிரி தான் dx by d theta find பண்ணிக்கலாம், இங்க theta தான் parameter, okay va. So இது என்ன ஆயிரும், a is a constant and cos theta ஓட differentiation d by d theta of cos theta. So இந்த step நீங்க எழுத வேண்டாம், directly கூட எழுதிக்கலாம், a into cos theta ஓட differentiation minus sin theta, so it is minus a sin theta, okay va. அதே மாதிரி dy by d theta என்ன வரும், b is a constant, d by d theta of cos theta என்ன ஆயிரும், b into minus sin theta, so எப்படி எழுதிக்கலாம் minus b sin theta, okay va. Now what is dy by dx, it is dy by dt divided by dx by dt, okay va. So what is dy by dt, minus b into sin theta divided by minus a into sin theta, okay va. So minus minus cancel ஆயிடும், sin theta cancel ஆயிடும், so answer is b by a, okay va. So next பாருங்க, question number 3, x equal to sin theta and y equal to cos 2 theta, okay va. So dx by dt என்ன வரும் நம்மளுக்கு, sin theta ஓட differentiation with respect to t is cos t, okay va. Next dy by dt என்ன வரும் நம்மளுக்கு cos 2 theta. So இங்க நம்ம இத some p னு வச்சுக்கலாம், okay va, or some u னு வச்சுக்கலாம், okay va. So cos u ஓட differentiation minus sin u, that is minus sin 2t, and again differentiating this u with respect to t, so du by dt இல்லையா, so d by dt of u another 2t, okay va. So this is chain rule, okay va. So minus sin 2t into 2t ஓட differentiation is 2, so எப்படி எழுதிக்கலாம் minus 2 sin 2t, okay va. So dy by dx எப்படி எழுதிக்கலாம், dy by dt divided by dx by dt, so இது என்னது minus 2 sin 2t and dx by dt is cos t, okay va. So இது எப்படி simplify பண்ணலான்னு பாருங்க, minus 2 அப்படியே வச்சுக்கலாம், sin 2t can be written as 2 sin t cos t, okay va. Next இங்க கீழ cos t அப்படியே தான் இருக்கும், cos t cancel ஆயிடும், so என்ன வரும் minus 4 sin t, okay va. So this is the final answer. Next பாருங்க, question number 4, x equal to 4t and y equal to 4 divided by t, okay va. So what is dx by dt, என்ன வரும், 4 is a constant, so d by dt of t, so t ஓட differentiation is 1, so 4 into 1 is 4, okay va. Next dy by dt என்ன வரும், 4 is a constant and d by dt of 1 by t நம்மளுக்கு தெரியும், it is minus 1 by t square, correctா. 1 by x ஓட differentiation என்னது, with respect to x is minus 1 by x square, so அதே மாதிரி தான் இங்க t வச்சு பண்றோம், so minus 1 by t square, so minus 4 by t square எழுதிக்கலாமா. Now dy by dx can be written as dy by dt divided by dx by dt, okay va. So இது என்னது minus 4 by t square whole divided by 4, so the 4 cancel ஆயிடும், so answer is minus 1 by t square, okay va. So this is the answer. Next பாருங்க, question number 5, x equal to cos theta minus cos 2 theta and y equal to sin theta minus sin 2 theta, okay va. Now dx by dt என்ன வரும் உங்களுக்கு, d by d, sorry இங்க theta is the parameter, okay va. So d by d theta of cos theta minus d by d theta of
cos 2 theta ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் எழுதுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் நீங்கள் டேரெக்டாக கூட இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ cos thetaவோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin theta அண்ட் இங்கே மைனஸ் cos 2 theta. இப்போ cos 2 thetaவை நம்ம இதை டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ cos tயோட டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகும், மைனஸ் sin t, தட் இஸ் மைனஸ் sin 2 theta ஓகேவா இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இந்த 2 theta ஓகேவா. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் t பண்ணுவோம்ல. ஸோ 2 thetaவோட டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகும், d by d theta ஆஃப் 2 theta என்ன ஆகும் நம்மளுக்கு, this is minus sin theta plus sin 2 theta and in the 2 theta differentiation 2 ஆயிரும் ஓகேவா. 2 is a constant and theta ஓடது 1 ஆயிரும். இது என்ன ஆயிரும், minus sin theta plus 2 sin 2 theta. இது எப்படி எழுதிக்கலாம், 2 sin 2 theta minus sin theta. இதுதான் dx by d theta ஓகேவா. நெக்ஸ்ட் dy by d theta கண்டுபிடிக்கணும். ஸோ d by d theta of sin theta minus d by d theta of sin 2 theta ஓகேவா. ஸோ லீனியர்ங்கிறதுனால நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம். ஸோ sin theta ஓட டிஃப்ரென்சியேஷன் cos theta minus sin 2 theta ஓட டிஃப்ரென்சியேஷன் cos 2 theta into 2 theta ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது அது 2 ஓகேவா. ஸோ இங்கே டைரெக்டாக பண்ணுறேன், cos theta minus 2 cos 2 theta எழுதிக்கலாமா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் dy by dx என்ன வரும், dy by d theta divide by dx by d theta ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும், cos theta minus 2 cos 2 theta. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 2 sin 2 theta minus sin theta ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 6, x equal to a into theta minus sin theta and y equal to a into 1 plus cos theta ஓகேவா. ஸோ இது சேம் ஆஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 36 நம்ம பார்த்தோம். ஸோ இது எப்படி பண்ணிக்கலாம், dx by d theta equal to a is a constant. So d by d theta of theta minus d by d theta of sin theta ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆயிரும், a is a constant வெளியே இருக்கும். thetaவோட டிஃப்ரென்சியேஷன் இஸ் 1 மைனஸ் sin thetaக்கு cos theta ஓகேவா. ஸோ இதுதான் dx by d theta. நெக்ஸ்ட் dy by d theta என்ன வரும், a வெளியே வச்சுக்கலாம் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 இஸ் 0 மைனஸ் cos thetaக்கு மைனஸ் sin theta ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டேன், புரிஞ்சுதா. a is a constant வெளியே வச்சுக்கலாம், d by d theta of 1 is 0 plus d by d theta of cos theta is minus sin theta ஓகே. இங்கே ப்ளஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே மைனஸ் sin theta வரும் cos thetaக்கு. ஸோ என்ன ஆயிரும், இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் a into sin theta ஓகேவா. now dy by dx is what, dy by d theta divide by dx by d theta ஓகேவா. ஸோ மைனஸ் a sin theta divide by a into 1 minus cos theta. ஸோ இங்கேயும் a கேன்சல் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin theta எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் இருக்குது, sin thetaவை 2 sin theta by 2 into cos theta by 2 divided by, ஸோ ஐடென்டிட்டி பாருங்கள், sin 2 theta என்னது 2 sin theta cos theta. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஹாஃப் ஆங்கிள் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே sin theta இருக்குது. ஸோ thetaவோட ஹாஃப் ஆங்கிள் இஸ் theta by 2. ஸோ அதே ஐடென்டிட்டி நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். தென் த நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு ஃபார்முலா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, cos 2 theta is 1 minus 2 sin square theta. ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், 2 sin square theta equal to cos 2 theta இந்த சைடு போயிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 1 minus cos 2 theta. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம், தட் இஸ் 2 sin square theta by 2 ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஹாஃப் ஆங்கிள் தான் இங்கே எழுதுவோம். ஸோ இங்கே theta ஆங்கிள் இருக்குது, அதோட ஹாஃப் ஆங்கிள் இஸ் theta by 2. now 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் சைன் ஒரு சைன் இங்கே sin theta by 2, இங்கே ஒரு sin theta by 2 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன மிச்சம் இருக்குது, cos theta by 2 divided by sin theta by 2 அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மைனஸ் cot theta by 2 கரெக்டா. cos by sin is cot. So the answer is minus cot theta by 2. So next பாருங்க, question number 7, x equal to sin cube t divided by under root cos 2t and y equal to cos cube t divided by under root cos 2t ஓகேவா. So first dx by dt கண்டுபிடிச்சிக்கலாம், that is d by dt of x என்ன கொடுத்துருக்காங்க, this whole term ஓகேவா. ஸோ இது u by v ஃபார்மில் இருக்குது ஓகேவா, u by v. ஸோ what is quotient rule, quotient rule நம்மளுக்கு தெரியும், u by v ஓட differentiation u dash v minus uv dash divide by v square ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் u dash v டேஷ்லாம் என்னதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இங்கே u என்னது மேலே உள்ள டேர்ம், தட் இஸ் sin cube t ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், sin t-யோட ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ u dash என்ன வரும் நம்மளுக்கு, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் sin t-யோட ஹோல் கியூப்.
ஸோ சைன் டீயை நீங்கள் ஏதாவது ஒரு பீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆயிரும், பி கியூப் ஆயிரும். ஓகேவா? ஸோ பி கியூபோட டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு தெரியும் 3p ஸ்கொயர். ஸோ 3p என்ன எடுத்தோம், சைன் டி ஓட ஸ்கொயர். now differentiation of this p. ஓகேவா? ஸோ வாட் இஸ் p, நம்ம என்ன எடுத்தோம், சைன் டீன்னு இமேஜின் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது என்ன வந்துடும், 3 sin square t எழுதிக்கலாமா? இதை 3 sin square t and sin t ஓட differentiation is cos t. ஓகேவா? ஸோ இது t ஆல் தான் differentiate பண்ணுறோம். ஸோ t again differentiate பண்ண தேவையில்லை. that is dt by dt 1 ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ dt by dt 1 ஆயிரும். அதனால எழுத தேவையில்லை. ஸோ this is u dash வந்துருச்சு. நெக்ஸ்ட் v என்னது நம்மளுக்கு, v கீழே உள்ள term, that is under root cos 2t. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், cos 2t ஓட பவர் 1 by 2. ஓகேவா? now v dash means இதோட differentiation. ஸோ இது நம்ம ஏதாவது qன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஆயிரும், q power 1 by 2. ஓகேவா? ஸோ q power 1 by 2 ஓட differentiation 1 by 2 கீழே வந்துடும். and q ஓட பவர் என்ன ஆயிரும், 1 by 2 minus 1, that is minus 1 by 2. ஸோ q என்ன இமேஜின் பண்ணோம், cos 2t தான் நம்ம qன்னு இமேஜின் பண்ணலாம். ஸோ பவர் minus 1 by 2 ஆயிடுச்சு. now again differentiation of d by dt of this q, that is cos 2t. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 1 by 2 under root cos 2t எழுதிக்கலாமா? minus 1 by 2 means 1 by under root of அந்த term. ஓகேவா? now cos 2t ஓட differentiation. ஸோ இங்கே again 2t நம்ம ஏதாவது இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் rன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ cos r ஓட differentiation minus sin r, that is minus sin of 2t into differentiation of again this r, that is d by dt of r என்னது 2t. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிரும், இந்த இப்படி எழுதிக்கலாமா, minus sin 2t divide by 2 under root cos 2t எழுதிக்கலாமா? and 2t ஓட differentiation 2 is a constant and t ஓட differentiation with respect to t is 1. ஓகேவா? ஸோ இந்த 2 and இந்த 2 cancel ஆயிரும். ஸோ வாட் இஸ் v dash, நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, minus sin 2t divide by under root cos 2t. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். that is dx by dt என்ன ஆயிரும் நம்மளுக்கு, u dash, first u dash போட்டுக்கலாம். u dash என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இதுதான் u dash. ஸோ 3 sin square t cos t into v. v என்னது நம்மளுக்கு under root of cos 2t. ஓகேவா? minus u இப்போ என்னது நம்மளுக்கு sin cube t and v dash என்னது minus sin 2t divide by under root of cos 2t. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? next divide by v square. what is v, cos 2t ஓட பவர் 1 by 2 and இதுக்கு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இது இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ என்னாகும், 3 sin square t cos t and இங்கே ரூட் cos t இருக்குது. அகெயின் ரூட் cos t ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்னாகும், cos 2t ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ரூட் கேன்சல் ஆகிடும். மீன்ஸ் இது 1 by 2 பவர் இன்டூ 1 by 2, 1 by 2 ப்ளஸ் 1 by 2 இஸ் 1 ஆயிரும். மைனஸ் இது அப்படியே தான் இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் எழுதிக்கலாம். sin cube t sin 2t. ஓகேவா? ஹோல் டிவைட் பை இந்த எல்சிஎம் எடுத்தோம்ல அதுவும் நம்மளுக்கு கீழே வந்துடும். ஸோ எப்படி எழுதிக்கலாம், அண்டர் ரூட் ஆஃப் cos 2t இன்டூ இந்த cos 2t. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் dx by dt. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். நம்ம லாஸ்ட்டில் dy by dx கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், dy by dt கண்டுபிடிக்கணும். தட் இஸ் d by dt ஆஃப் y என்னது நம்மளுக்கு cos cube t டிவைட் பை அண்டர் ரூட் cos 2t. ஓகேவா? ஸோ அகெயின் u by v ஃபார்மில் இருக்குது. ஸோ கொஷின் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் u என்னன்னு பார்த்துக்கோங்க. u இஸ் cos cube t. ஸோ எப்படி எழுதிக்கலாம், cos tக்கு ஹோல் பவர் 3. ஓகேவா? now u dash கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம pன்னு அசியூம் பண்ணிக்கலாம் cos t-யை. ஸோ இது என்ன ஆயிரும், p cube ஆயிரும். ஸோ p cubeக்கு டிஃப்ரென்சியேஷன் 3p ஸ்கொயர், தட் இஸ் 3. இதுதான் p cos t-யோட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ணுறோம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே எழுதுகிறேன். பட் நீங்கள் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சம் வேரியபிள் p ஆர் நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த வேரியபிள் எடுத்துக்கோங்க. p cube இங்கே t u x y எல்லாம் யூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் p எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 3p ஸ்கொயர் இன்டூ dp by dt. ஓகேவா? அகெயின் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் p, தட் இஸ் d by dt ஆஃப் p என்னது நம்மளுக்கு cos t. ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும், இது எப்படி எழுதிக்கலாம், 3 cos square t எழுதிக்கலாமா? 3 cos square t இன்டூ cos t யோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin t. ஸோ இது என்ன ஆயிரும், minus 3 sin t into cos square t. ஓகேவா? திஸ் இஸ் u dash.
ஸோ v என்னது நம்மளுக்கு இப்போது v அண்டர் ரூட் ஆஃப் cos 2t. ஸோ லாஸ்ட் dx by dt கண்டுபிடிக்கும் போதும் இதுதான் இருந்துச்சு நம்மளுக்கு v. ஸோ நம்மளுக்கு இதோட டிஃப்ரென்சியேஷன் தெரியும். இட் இஸ் மைனஸ் sin 2t டிவைட் பை அண்டர் ரூட் cos 2t. டேரெக்டாக எழுதிக்கலாம், நீங்கள் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் dy by dt என்ன ஆயிரும் உங்களுக்கு u dash v. ஓகேவா? ஸோ வாட் இஸ் u dash? இதுதான் u dash மைனஸ் 3 sin t cos square t into v. v என்னது under root of cos 2t minus u is cos cube t and v dash is minus sin 2t divided by under root cos 2t. ஓகேவா? whole divide by v square. ஸோ இதுதான் v. ஸோ under root of cos 2t ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அகெயின் LCM எடுப்போம். ஸோ LCM எடுத்தால் என்னாகும் மைனஸ் 3 sin t cos square t cos 2t. ஓகேவா? LCM எடுக்கும் போது இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ cross multiply. ஸோ this into this is cos 2t. ஓகேவா? புரிஞ்சுதா? இங்கே பவர் 1/2 பவர் 1/2. ஸோ பவர்ஸ் ஆட் ஆகும் மல்டிப்ளை ஆகும்போது. ஓகேவா? பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 இஸ் 1. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் cos cube t into sin 2t. ஓகேவா? ஹோல் டிவைட் பை இந்த LCM எடுத்தோம்ல இந்த டேர்ம் நம்மளுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு அண்டர் ரூட் ஆஃப் cos 2t into இது என்ன ஆயிரும் ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ cos 2t. ஸோ இதையும் அப்படியே வச்சுக்கலாம் dy by dt. அண்ட் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் dy by dx வேணும். ஸோ dy by dt டிவைட் பை dx by dt இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ரெண்டு வேல்யூஸும். ஸோ பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான் ரெண்டு வேல்யூஸும். திஸ் இஸ் dy by dt அண்ட் திஸ் இஸ் dy by dx. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருந்துச்சு cos 2t இன்டூ அண்டர் ரூட் ஆஃப் cos 2t. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும் நம்மளுக்கு cos 2t to the power 3/2. ஓகேவா? 1 plus 1/2 is 3/2. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாது, கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ மிச்சம் என்ன இருக்குது திஸ் டேர்ம் டிவைட் பை திஸ் டேர்ம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள் என்ன காமன் எடுக்க முடியும். இங்கே cos ஸ்கொயர் t இருக்குது, இங்கே cos cube t இருக்குது. ஸோ cos ஸ்கொயர் t நான் காமனாக எடுத்துக்கிறேன். இங்கேயும் கீழே அதே மாதிரி sin ஸ்கொயர் t sin cube t. ஸோ sin ஸ்கொயர் t காமனாக எடுத்துக்கிறேன். அண்ட் மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் நான் கீழே எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் sin 2t இருக்குது. ஸோ sin 2t நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 sin t cos tன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே ஒரு sin 2t இருக்குது, அதையும் நான் 2 sin t cos tன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இன்னொரு டேர்ம் நம்மளால் காமனாக எடுக்க முடியும். தட் இஸ் இங்கே sin t எடுக்கலாம் நம்ம. ஓகேவா? sin t இங்கேயும் sin t இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம காமன் என்ன எடுத்துக்கலாம் sin tன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே என்ன இருக்குது cos t காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம காமனாக எடுத்துட்டோம். ஸோ மிச்ச ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே நான் இப்போ பாருங்கள் cos 2tயோட ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று 2 cos square t minus 1 அண்ட் இன்னொன்று 1 minus 2 sin square t. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே cos square t இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2 cos square t minus 1. அதனால் இது நம்மளுக்கு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் நம்மளால் பண்ண முடியும் ஈஸியாக. கரெக்டாக? ஸோ இங்கே கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே sin square t இருக்குது. அதனால இந்த ஃபார்முலா நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் 1 minus 2 sin square t. ஸோ இந்த -3யோட உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்ன ஆயிரும் -6 cos square t அண்ட் மைனஸ் ப்ளஸ் 3 ஆயிரும் ப்ளஸ் இங்கே இருக்கிற டேர்ம் டிவைட் பை இங்கேயும் அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 - 6 sin square t ப்ளஸ் 2 sin square t. ஓகேவா? ஸோ நான் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். -6 cos square t ப்ளஸ் 2 cos square t என்ன ஆயிடுச்சு -4 cos square t. ஓகேவா? ஸோ 3 ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன்னா 3 - 4 cos square t. அதே மாதிரி இங்கேயும் 3 - 4 sin square t. now இந்த வெளியே இருக்கிற டேர்ம் திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிடுச்சு 3 cos t minus 4 cos cube t அண்ட் இங்கேயும் 3 sin t minus 4 sin cube t. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். cos 3tயோட ஃபார்முலா என்னது? cos 3tயோட ஃபார்முலா 4 cos cube t minus 3 cos t. ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். ஸோ மைனஸ், ஸோ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா இங்கே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது என்ன இருக்குது -4 cos cube t plus 3 cos t. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் cos 3tன்னு எழுதிக்கலாமா? ஸோ cos 3t. அதே மாதிரி sin 3tயோட ஃபார்முலா டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 3 sin t minus 4 sin cube t. ஸோ இது இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இங்கே ஒரு மைனஸ் சைன் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஸோ இது என்ன ஆயிரும் 4 cos cube t minus 3 sin t ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் cos 3tன்னு எழுதிக்கலாம். இப்போ cos 3t டிவைட் பை sin 3t இஸ் cot 3t. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். மைனஸ் சைன் இருக்குது. So this is the final answer dy by dx.
Next பாருங்க question number 8, x equal to a into cos t plus log of tan t by 2 and y equal to a sin t. ஓகேவா, so first dx by dt கண்டுபிடிக்கலாம். dx by dt, since differentiation is a linear property, so a இந்த constant வெளியே வந்துருச்சு. ஓகேவா, and differentiation of first term plus differentiation of second term எழுதிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? differentiation of this whole term நம்ம பண்ணணும். so அது எப்படி பிரிச்சுக்கலாம்? constant வெளியே வச்சுட்டு differentiation of first term plus differentiation of second term. ஓகேவா, so a அப்படியே தான் இருக்கும். cos t யோட differentiation is minus sin t. so இது காமனா a இருக்கு. ஓகேவா, so அதனால bracket போட்டுக்கலாம். minus sin t plus log tan t by 2 யோட differentiation. so tan t by 2 க்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு p ன்னு assume பண்ணிக்கலாம். so log p யோட differentiation என்ன ஆகும்? 1 by p. கரெக்டா? so 1 by tan t by 2. ஓகேவா, into differentiation of this p, that is d by dt of tan t by 2. ஓகேவா, so இப்போ என்ன ஆகும் பாருங்க, a into minus sin t plus 1 by tan t by 2 அப்படியே இருக்கும். tan t by 2 ஓட differentiation, so again t by 2 நம்ம ஏதாச்சும் q ன்னு எடுத்துக்கலாம். so tan q ஓட differentiation secant square q. ஓகேவா, secant square t by 2 into again differentiation of this t by 2. ஓகேவா, so எப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வரலையோ நம்ம அது வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா, so t by 2 ஓட differentiation புரிஞ்சுதா? q ஓட differentiation பண்ணுவோம்ல, dq by dt, அதுதான் d by dt of q என்ன எடுத்தோம்? t by 2. ஓகேவா, so again a into minus sin t plus 1 by tan t by 2 into secant square t by 2 into இப்போ 1 by 2 is a constant, so 1 by 2 வெளியே எடுத்துக்கலாம், and differentiation of t. ஓகேவா, so dt by dt is 1. ஓகேவா, differentiation of t with respect to t is 1. so இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், simplify பண்ணணும் நம்ம. minus sin t, so இதை எப்படி எழுதிக்கலாம்? plus tan t by 2 sin t by 2 divide by cos t by 2 எழுதிக்கலாமா? and இங்கே என்ன இருக்கு? secant square t by 2, so இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos square t by 2 எழுதிக்கலாம், and இங்கே ஒரு 1 by 2 இருக்கு, so அதை நான் முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகேவா, so இதை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இங்கே cos t by 2 and இங்கே ஒரு square cancel ஆகிடும். ஓகேவா, ஒரு cos t by 2 cancel ஆகிடும். so in a into minus sin t plus என்ன மிச்சம் இருக்கு? 1 by 2 sin t by 2 cos t by 2. so இது என்ன ஃபார்முலா பாருங்க, a into minus sin t plus இது 1 by 2 sorry 2 sin theta cos theta என்னது? sin 2 theta. ஓகேவா, so sin of 2 theta இங்கே என்ன இருக்கோ அதோட டபுள் ஆங்கிள். ஓகேவா, sin 2 theta, that is 2 into t by 2. so என்ன ஆயிரும்? 2 2 கேன்சல் ஆயிரும், sin t. புரிஞ்சுதா? so இங்கேயும் sin t இருக்கு, இங்கேயும் sin t வந்துருச்சு, so நம்ம LCM எடுத்துக்கலாம். ஓகேவா, so என்ன ஆயிரும்? a into minus sin square t plus 1 by sin t எழுதிக்கலாமா? ஓகேவா, கீழே என்ன இருக்குது? sin t இருக்குது, ஸோ நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். திஸ் இஸ் sin square t plus 1 divide by sin t. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் 1 minus sin square t. ஸோ 1 minus sin square t என்னது நம்மளுக்கு? cos square t. கரெக்டா? ஸோ a into cos square t divide by sin t. ஸோ திஸ் இஸ் த நம்மளுக்கு என்ன வந்துச்சு? dx by dt. ஸோ நம்ம இங்கே ரெண்டு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sin 2 theta equal to 2 sin theta cos theta. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு? 2 sin theta cos theta. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட டபுள் ஆங்கிள் தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சராக வரும். ஸோ இங்கே t by 2 இருந்துச்சு, t by 2க்கு டபுள் t. ஓகேவா, ஸோ sin t வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ என்ன வந்துச்சு? சைன்ஸ் 1 minus sin square t. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 minus sin square theta is cos square theta because sin square theta plus cos square theta is 1. கரெக்டா? ஸோ 1 minus sin square theta is cos square theta. ஸோ நம்ம என்ன எழுதிட்டோம்? cos square t எழுதிட்டோம் இதை. ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் dx by dt. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dt கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dt, y என்னது நம்மளுக்கு? a sin t. ஸோ இது சிம்பிளாகவே வந்துடும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் a sin t. ஸோ a is a constant வெளியே எடுத்துக்கலாம். sin t யோட டிஃப்ரென்சியேஷன் இஸ் cos t. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx அண்ட் ஃபார்முலா என்னது? dy by dt divide by dx by dt. ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். dy by dt என்னது? a cos t and divide by dx by dt என்னது நம்மளுக்கு? it is a cos square t divide by sin t. ஓகேவா, ஸோ a கேன்சல் ஆகிடும், cos t ஒரு cos t கேன்சல் ஆகிடும். இந்த sin t மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? sin t divide by cos t and that is
tan t. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். dy by dx is tan t. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க question number 9. x equal to a sin theta and y equal to b tan theta. First dx by dt d theta கண்டுபிடிக்கலாம். இங்கே theta தான் parameter. So dx by d theta is a is a constant வெளியே வச்சுக்கலாம். secant theta ஓட differentiation secant theta tan theta. ஓகேவா? நெக்ஸ்ட் dy by d theta கண்டுபிடிக்கலாம். b is a constant வெளியே வச்சுக்கலாம். tan theta ஓட differentiation secant square theta. Now dy by dx வேணும் நம்மளுக்கு. What is the formula? dy by d theta divide by dx by d theta. ஓகேவா? ஸோ இது என்னது? dy by d theta is b secant square theta divide by a secant theta tan theta. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு secant theta கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு secant theta கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது நம்மளுக்கு? b by a secant theta by tan theta. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ b by a எப்படி வச்சுக்கலாம்? secant theta எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos theta and tan theta எப்படி எழுதிக்கலாம்? sin theta by cos theta. ஓகேவா? ஸோ cos theta கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆன்சர் நம்மளுக்கு இருக்குது? b by a sin theta. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். b by a 1 by sin theta is cosecant theta. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். So next parent question number 10, x equal to a into cos theta plus theta sin theta and y equal to a into sin theta minus theta cos theta. Okay, wow. So first dx by dt, dx by d theta because theta is the parameter. So a is a constant, வெளியே வச்சுக்கலாம். d by d theta of cos theta plus d by d theta of theta sin theta. Okay, wow. Now again a is a constant, so cos theta differentiation minus sin theta plus இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் u v ஓட டிஃப்ரென்சியேஷன் u dash v plus u v dash. ஓகேவா? ஸோ u dash மீன்ஸ் ஓகே, ஸோ இதுதான் u அண்ட் இதுதான் v. ஓகேவா? ஸோ u dash v, u dash மீன்ஸ் தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறோம், அதனால 1 இன்டூ v சைன் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் u அப்படியே வச்சுக்கலாம் தீட்டா அண்ட் சைன் தீட்டாவோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? a இன்டூ மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? a தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? இது என்னது? dx by d theta. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? dy by d theta கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அதே மாதிரி தான் a ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். d by d theta of sin theta minus d by d theta of theta cos theta. ஓகேவா? ஸோ இது என்ன வந்துடும்? a வெளியே வச்சுக்கலாம். sin theta differentiation is cos theta minus again uv rule, this is u and this is v. ஓகேவா? ஸோ இது ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே மைனஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். u dash theta differentiation is 1, v அப்படியே வச்சுக்கலாம் cos theta ப்ளஸ் u அப்படியே வச்சுக்கலாம் theta cos theta differentiation minus sin theta. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராக்கெட் அண்ட் இது ஒரு பெரிய ப்ராக்கெட். ஸோ என்ன ஆயிடுச்சு? a இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் இது என்ன ஆயிரும்? காஸ் தீட்டா. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும், அகெயின் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? ப்ளஸ் தீட்டா சைன் தீட்டா ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? a தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ dy by dx வேணும் நம்மளுக்கு. So what is the formula? dy by d theta divide by dx by d theta. Okay, dy by d theta என்னது? a theta sin theta divide by இது என்னது? a theta cos theta. Okay, so a theta cancel. Sin theta by cos theta is tan theta. So this is the final answer, dy by dx. Okay, tan theta. So next question number 11, x equal to under root of a to the power sin inverse t and y equal to under root of a to the power cos inverse t. Now show that dy by dx equal to minus y by x. Okay va? So differentiate பண்றதுக்கு முன்னாடி நம்ம இத first simplify பண்ணிக்கலாம். So இது எப்படி எழுதிக்கலாம்? x equal to a to the power sin inverse t whole power 1 by 2 எழுதிக்கலாமா? அதே மாதிரி y equal to a to the power cos inverse t and whole power 1 by 2. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்? a to the power 1 by 2 sin inverse t. ஓகேவா? அதே மாதிரி y equal to a to the power 1 by 2
cos inverse t. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ 2 to the power 2 and whole power 3 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2 and 3 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? 2 to the power 6 எழுதிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கேன். இது ஒரு பவர் அண்ட் ஹோல் பவரில் இருக்குது 1/2. ஸோ ரெண்டு பவர்ஸும் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dx by dt. ஓகேவா? தட் இஸ் d by dt of what is x a to the power 1/2 sin inverse t. ஓகேவா? இதோட டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ d by dx of a power xக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு தெரியும்? a power x log a ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஏதாவது pன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு? a power p ஓட டிஃப்ரென்சியேஷன் a power p log a. ஓகேவா? ஸோ a power 1/2 sin inverse t into log a. ஓகேவா? இது ஏதோ டிஃப்ரென்சியேஷன் a power p ஓட டிஃப்ரென்சியேஷன் தான். அகெயின் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் p இருக்கும்ல. ஸோ d by dt of what is p? half sin inverse t. ஓகேவா? அகெயின் இதோட டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுதா? செயின் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் a power p ஓட டிஃப்ரென்சியேஷன், அகெயின் அதுதான் இது. ஓகேவா? a power p ஓட டிஃப்ரென்சியேஷன் இது வரைக்கும், தென் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அகெயின் திஸ் p. ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்? a to the power 1/2 sin inverse t log a and இதோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ 1/2 இஸ் அ கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துக்கலாம். sin inverse t ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது? 1/√1 minus t square. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் dx by dt. அதே மாதிரி dy by dt கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்னது? d by dt ஆஃப் y என்னது நம்மளுக்கு? a to the power 1/2 cos inverse t. ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அகெயின் செயின் ரூல், a power xக்கு இது நம்ம ஏதாவது p இல்லைனா qன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ a power q ஓட டிஃப்ரென்சியேஷன் a power q 1/2 q என்னது? 1/2 cos inverse t log a and again q ஓட டிஃப்ரென்சியேஷன், that is d by dt of what is q? 1/2 cos inverse t. ஓகேவா? ஸோ அதே மாதிரி a to the power 1/2 cos inverse t log a into 1/2 is a constant and cos inverse t ஓட டிஃப்ரென்சியேஷன் minus 1/√1 minus t square. ஓகேவா? ஸோ இது வந்துச்சு dy by dx and இது சாரி dy by dt and dx by dt. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx கண்டுபிடிக்கணும். that is dy by dt divide by dx by dt. ஓகேவா? ஸோ எழுதிக்கலாம் நம்ம. என்ன வந்துச்சு இது நம்மளுக்கு? a to the power 1/2 cos inverse t log a 1/2 and minus 1/√, சாரி இந்த மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது, 1 minus t square. ஓகேவா? whole divide by what is dx by dt? a to the power 1/2 sin inverse t log a again 1/2 into 1/√1 minus t square. ஓகேவா? ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? log a கேன்சல் ஆகிடும், 1/2 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் that is 1/√1 minus t square அதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் சைனை நம்ம வெளியே வச்சுக்கலாம். அண்ட் வாட் இஸ் திஸ்? இது பாருங்கள், இது நம்மளுக்கு இதுதானே, இது என்னது நம்மளுக்கு? y. ஓகேவா? புரிஞ்சுதா? this term is y. a to the power 1/2 cos inverse t is y and இந்த term என்னது நம்மளுக்கு? this is x. ஓகேவா? x equal to a to the power 1/2 sin inverse t. ஸோ டிவைட் பை x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். புரிஞ்சுதா? செயின் ரூல் எல்லாமே மெத்தட்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ இதோட எக்ஸசைஸ் நம்மளுக்கு முடிஞ்சது, 5.6 முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.